எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த பாலன் சார், அந்த தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷக்கீல் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அருமையான ஃபங்க்ஷனில். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன், செந்தரம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி, கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கீலா வீட்டுக்கு வாங்கினாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படிங்க. எந்த ஊர்? பேங்காக்னு டப்பலான்னு பின்னாலெல்லாம் நிறைய பட்டம்பூச்சிலாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன். எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகிறோமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வனிதா. நான் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது. அது கடவுள் வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலைல ஷூட்டிங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க எடுக்கலை, அப்செட்டு. ஜோவியோ வனிதாவும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் ஃபோன் எடுக்கலை. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கெஜா கெஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும். பார்த்தா பர்மிஷனே கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் அப்படி போங்க, ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார், பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன். ஃப்ளைட் இறங்கணும்னா கதை என்ன? நான் சொல்கிறேன். ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன? நான் என்ன கேரக்டர்? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துடுங்கன்னாங்க. இதுதான் சீன்னாங்க. அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கள்லாம் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா, நான் இவங்க ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு. எஸ் யூ காட் த பெர்மிஷன்? நோ அப்படின்னு. தென் ஹவு? எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் யூடியூபர். நான் இந்த மாலை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க. அவனும் இல்லை, இப்படி முறைச்சி பார்த்தான். உண்மையான நம்பல. ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா. உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமான்னு தெரியல, அதில் வனிதா ஒருத்தவங்க அசிங்கமாக திட்டிருக்குது. அது உடனே அவன் பார்த்தான், இவங்கடா வனிதாவை பார்த்தா. வனிதா இல்லை, ரொம்ப மென்மையாக சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா, ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல. ஷக்கீபா சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு.
அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். எங்கே டாக்ஸி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பிச்சு 1:30க்கு முடிச்சிட்டோமா வனிதா. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணார், சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க, இது அது மாற்றிடலாம், இது மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் இந்த அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்தபாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார், ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வதலாம் வந்தது இல்லை, அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நடிச்சிக்கிங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீடியா குடும்பத்தின் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த என்டையர் குரூப் வந்து என்னோடய ஹார்ட்டி விஷஸ். ஏன்னா இது ஃபுல்லாக எப்படின்னா எங்கள் ஃபேமிலியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து நல்ல லிங்க். ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் வனிதா விஜயகுமார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக நல்ல பழக்கம். எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல்ட் லேடி. அவங்களே செதுக்கிப்பாங்க, என்ன வேணுமா அவங்க என்ன சொல்லுவாங்க, உருவாக்கிப்பாங்க. அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. பட் கைண்ட் ஹார்ட்டட் ஆக்சுவலி. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாலும் நான் கொண்டே கூட்டி கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு இவங்களெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டானாக வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்னா என்னோட டார்லிங்ஸ். ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர், அவர் லீடாக பண்ணியிருக்காரு, கூட வனி டார்லிங் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பற்றியும் சொல்லலாம், ஒரு கதை இருக்குது. எப்படி சொல்கிறது, சாய்மலாக்கா மேடம் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பிகா மேடம், எவர்கிரீன், எல்லாருக்கும் ஃபேவரட். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சாங் பாடும் என் ஒய்ஃப் கிட்ட, கண்மணியே பேசி. இதை வச்சு தான் பாட்டு தான் கொஞ்சம் ஐஸ் வைப்பேன். இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின்ஸ் யார், 2K கிட்ஸா 80s கிட்ஸாக கேட்டாங்க. நான் 80s கிட்ஸ் தான் போட்டு அதில் ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன். மேம் நான் அவ்வளோ ஃபேவரெட்டு. அப்போ மயில்சாமி அப்பாக்கும் நீங்கள் தான் ஃபேவரெட்டு, எல்லாருக்கும் நீங்கள் தான் ஃபேவரெட். அடுத்தது கணேஷ் மாம்ஸ் இருக்கார். அவர் சொன்னார், எல்லாம் சொன்னல ஃபேமிலி மாதிரி. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் ஜோவிகாவை பற்றி. நல்லா எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணாப்புல, ப்ரொடக்ஷனில் பார்த்துட்டாரு, டைரக்ஷனில் பார்த்துட்டாங்க, எல்லாமே உளுந்து கவனிச்சாங்க. அது காரணம் வந்து அவங்க அம்மா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்தாங்க. அந்த குழந்தைய நான் வந்து குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வயசுல நல்லா சமைக்கிறது, ஒரு நல்ல கேர், ஒரு வீடை எப்படி பார்த்துக்கணும், அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, வனிதா வந்து அவங்கள சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராக ப்ரொடியூசராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்டில் ஜோவிகா வனிதா விஜயகுமார்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், அவர் என்னோட ஃபேவரட். அவருக்கும் என்னோட லவ் லைஃப்பில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா வெயில், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நான் காரில் போகும்போதெல்லாம் அப்போ தான் வந்து அங்காடி தெரு சாங் வந்து, அப்போ என்னோட பிரதர் சொல்லுவார், நான் ஒரு சாங் போடுறேன், டக்குன்னு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சாங் போட்டு அனுப்பு, டக்குன்னு எந்த கோபமானதாலும் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஸோ சாரோட சாங்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனஞ்சயன் சார், அவர் வந்து ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஆக்சுவலி. அப்பா என்ன ஒரு பார்க்கணும் சார், அதை உதவி வேணும் அப்படின்னு சொன்னாலும் தனஞ்சய சார் கிட்ட பேசினாரா அடுத்த நிமிஷம் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து இஸ் அ குட் கம்யூனிகேட்டட் கை ஆக்சுவலி. அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது. அது எல்லாரும் நான் வந்து கற்றுக்குறோன்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டார்லிங், சென்டர் பீஸில் நல்லா குபேரன் இங்கே வச்சுட்டாங்க, அவர் வச்சுருக்கலாம், செம்மையாக இருந்திருப்பார். எங்கள் ஃபேமிலி செல்லக்குட்டி அவர். அதாவது நிறைய சின்ன வயசு இருக்காருக்கும். அப்புறம் தேவாப்பா இருக்காங்க, நிறைய கதைகள். ஒரு
வித் பெர்மிஷன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் ஆக்சுவலி. அந்த படம் அவர் சாங் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நான் ட்ரெண்டு மாறிட்டேன். அப்போது எங்கள் அப்பா நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த சாங் கேட்டிங்களா, நம்ம டார்லிங் ஸ்ரீகாந்த் என்ன சாங்கடா, முதலாக்கு தானடா அப்படின்பா, வீட்டு கேட்டிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னா, மியூசிக் போட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருடா, யூடியூப் போடுறோம் அப்படின்றாரு. ஏன்பா அப்படின்னு, போடுற எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாரு. என்ன பாட்டுப்பா அப்படின்னாரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா நம்ம, அப்பா எங்கே கேட்ட மாதிரி, டேய் இதுல தான்டா இதே வந்துச்சு, நீ இதை வந்து என்கிட்ட சொல்றியா, சரிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப ஜோவியல். அது இப்போ இந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ எப்படி ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருக்கிட்டையும் சேர்க்குற டேலண்டட் சூப்பர் டார்லிங் அவர். எனக்கும் அல்ட்டியில் சூப்பர் சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. அதுக்கப்புறம் கிரண் மேடம் ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட். நான் என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த நியூ படம் வருதுல அப்போதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபேன் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபேன் ஆக்சுவலி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே நாங்கள் கேங்கெல்லாம் வந்து எங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பிரவீன் லால் சார், தேங்க்யூ ஃபார், நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது, பட் அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருல அதான் நம்ம முக்கியம் ஆக்சுவலி. மக்கள் சப்போர்ட் வந்து படத்துக்கு தேவை, ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தேவை, அதே மாதிரி டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் தேவை. அது ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நடிக்க முடியும். சப்போர்ட் இல்லாமல் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ சப்போர்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட் திஸ் ஸ்டேஜ் சார். அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சார், அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு டைலாக் விட்டார், அதான் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல. வெறும் லவ் பண்ணுற சீன் மட்டும் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்ன ஃபாத்திமா அம்மா கிட்ட, அவர் அடுத்த படத்தில் கல்யாணம் பண்ணிச்சா சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அதுக்குள்ளே அவரே குவான்ட்டார். என்ன பிளானில் இருக்காருன்னு தெரியல. கூட்டு வரும்போதே 3 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கள் டார்லிங் சதீஷ், ஷ்ரிங்க் ப்ரொடக்ஷன், அப்புறம் பாலா சார், இந்த படத்தை அவங்க வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி. ஒரு படத்தை எடுத்து முடிச்சு தேட்டருக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க, வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். த மெயின் மேன் பிஹைண்ட் தட் இஸ் மதி சார். அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் அவரை ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு சும்மா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது படம் டீசர்ட் பார்க்குறோம், அவரது பார்க்குறோம், எந்த காமிக்கிறோம், பட் யார் இன்னாருன்னு தெரியாது. அப்புறம் இன்னார் மயில்சாமி சன்னு தெரிய வருது. அப்புறம் உங்கள் நம்பர் கான்டாக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் நம்பரை நான் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் பேர் எங்கள் அப்பா சேவ் பண்ணிடுறாரு. என்னென்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்காரு, நல்ல தயாரிப்பாளர். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது, இப்போ ஃபோன் வந்தால் கூட என்கிட்ட கேட்பார், யார்ப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார். அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படி தான் பேசுவார். ஸோ அப்படி இந்த நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்தீங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருன்னா அண்ட் யூ வில் பி வெரி குட் ஹியூமன். ஸோ இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து எல்லாரும் திருப்பி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச்.